கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करे। சரி, நம்ம செய்திக்குள்ள போலாம். संदेश के अंदर जाएंगे। யார் எழுந்திருந்து हम सब खड़े होकर 2 ராஜாக்கள் दूसरा राजा 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय அதுல 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 14 वचन को पढ़ेंगे। एलीशा को वह रोग लग गया जिससे उसकी मृत्यु होने पर थी। तब इज़राइल का राजा योआश उसके पास गया और उसके ऊपर रोकर कहने लगा, हाय मेरे पिता, हाय मेरे पिता, हाय इज़राइल के रथ और सवारों। एलीशा ने उससे कहा, धनुष और तीर ले आ। ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மீசே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा बात कीजिए प्रभु। இதில் இருக்கிற மறைபொருளை வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर की गुप्त बातों को प्रकट करके दीजिए எங்களுக்கு ஆலோசனைகளை தாங்க. और हमें शिक्षण दीजिए प्रभु। நாங்க நடக்கக்கூடிய பாதைகளை எங்களுக்கு காண்பீங்க. हम जिस मार्ग पे चलना है उसे दिखाइए। எங்களை சரி பண்ணுங்கப்பா. हमें ठीक कीजिए प्रभु। நாங்க இன்னும் பலவீனமா இருக்கிறோம். हम अब भी कमजोर हैं प्रभु। நாங்க எந்த பாகத்துல பலவீனமா இருக்கிறோமோ किस भाग में हम कमजोर हैं அங்க நீங்க பலப்படுத்துங்க. वहां पर आप बल दीजिए। உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும்னு சொன்னீங்க. और तेरे कमजोरी में मेरा बल पूरी तरह से काबू करेगा। நீங்க தாவே நீங்க ஊற்றுங்கப்பா. आप उंडेल दीजिए। பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது पवित्र आत्मा जब तुम्हारे अंदर आएगी நீங்க பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுது. तुम बलवान हो गए करके कलाम कहती நாங்க है। எதுல பலவீனமா இருக்கிறோமோ हम जिस जगह पर कमजोर हैं பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. पवित्र आत्मा के अभिषेक से हमें भर दीजिए प्रभु। நாங்க ஒவ்வொரு பாகத்திலும் பலப்பட கிருபை हम செய்யுங்க. हर एक भाग में बल पाने के लिए आप अनुग्रह எங்களுடைய कीजिए। ஆவி, ஆத்மா, சரீரம் हमारा शरीर, प्राण और आत्मा மூன்றையும் பலப்படுத்துங்க. तीनों को आप बल दीजिए। கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். है प्रभु आपका नाम की महिमा हो। ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. आशीष करके चलाइए। யெகோவா மீசே நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। உட்காரலாம். बैठेंगे। வாசிப்போம். पढ़ेंगे। அவன் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியை கடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் பாருங்க, இங்க எலிஷாவுடைய பலவீனத்தை குறித்து பார்க்க போறோம். एलिशा के कमजोरी के बारे में हम देखने वाले हैं। எலிஷா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான். और एलिशा जो है मृत्यु का रोग पाया है। இன்னைக்கு எலிஷா என்ன நினைப்பாங்கன்னா, और वो बहुत सारे क्या सोचेंगे, ஒரு வியாதி வந்துட்டுனா एक बीमारी यदि आ गई, கர்த்தர் ஏதோ அடிச்சிட்டார் நம்மள, परमेश्वर ने कुछ मार दिया हमें, ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? लोग क्या सोचेंगे? ஜனங்கள் நினைக்க தான் செய்வாங்க. लोग सोचेंगे। யோபுக்கு கஷ்டம் வரும்போது अय्यूब को जो परेशानी आई, அவன் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, उसके दोस्तों ने कहा ஏதோ பாவம் செஞ்சிருப்ப, तूने कुछ पाप किया होगा, அதனால தான் உனக்கு இந்த வியாதி வந்தது, इसलिए ही ये बीमारी आई है। அங்க இங்க தேவனுடைய ஊழியக்காரன் लेकिन परमेश्वर का सेवक வியாதிப்பட்டு இருக்கிறான். वो बीमार था, ஆனா சரீரத்துல வியாதி இருக்குது, उसके शरीर में बीमार है, அவனுடைய ஆவிக்குரிய காரியத்துல அவன் பலவீனம் இல்ல. लेकिन आत्मिक चीजों में वो कमजोर नहीं। அவன் சரீரம் பலவீனமா இருக்குது, उसका शरीर कमजोर है, ஆனா ஆவி உற்சாகமா இருக்குது. लेकिन आत्मा उत्साहित है। அவனுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லம் இருந்துச்சு. उसके अंदर पुनरुत्थान का सामर्थ्य है। அதனால செத்து போன பிறகும் इसलिए मरने के बाद भी அவனுடைய எலும்புகளுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தது. उसके हड्डियों में उस पुनरुत्थान का सामर्थ्य था। ஒரு வாலிபன் செத்த வாலிபனை தூக்கி போடும்போது, एक मरा हुआ जवान को जब वहां पर डाला गया, எலிஷா வச்சிருந்த கல்லறையில போடும்போது, एलिशा के उस टोम के अंदर डाला गया, அந்த அவனுடைய எலும்புல பட்ட உடனே उसके हड्डी में लगते ही அந்த மனிதன் எந்திரிச்சான். பாருங்க, वो जवान मुर्दा जो है जी उठा। அந்த வாலிபன் எந்திரிச்சிட்டான். वो जवान मुर्दा जी उठा। மரித்த பிறகும் और मरने के बाद அந்த வல்லமை குறையவில்லை. वो सामर्थ्य कम नहीं हुआ। அந்த வல்லமை எலும்புகளுக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. वो सामर्थ्य जो है हड्डियों के अंदर रखा गया। அந்த எலும்புகளுக்குள்ள முழுமையான வல்லமை இருந்தது. उस हड्डियों के अंदर पूर्ण सामर्थ्य था। அவன் சரீரம் வியாதிப்பட்டு தான் செத்தது, उसका शरीर बीमार से ही मरा, ஆனா ஆவியில உற்சாகம் உள்ளவனா காணப்பட்டான். लेकिन आत्मा के अंदर उत्साहित था। இன்னைக்கு
நம்ம எவ்வளவு பலவீனம் நம்ம சரீரத்தில் இருக்கு சிந்திச்சு பாருங்க. आज हमारे शरीर में कितने कमजोरी है सोच के அந்த देखिए। பலவீனத்தை பார்க்க வேண்டாம். उस कमजोरी को मत देखिए, நம்ம கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும். हम केवल परमेश्वर को देखना है। இந்த எலிஷா வியாதிப்பட்டு இருக்கும்போது एलीशा जब बीमार था, இவன் சாக போறான்னு கேள்விப்பட்ட உடனே ये मरने वाला है ऐसे सुनते ही இஸ்ரவேலின் ராஜா, इजराइल का राजा, அவன் பேர் வந்து ஜோவாஷ், उसका नाम है जोआश। இந்த ஜோவாஷ் என்ன செய்யறான் அப்படின்னா ये जोआश क्या करता है? இந்த எலிஷாவை போய் பார்க்க போறான். वो एलीशा को देखने के लिए जाता ரொம்ப है। முக்கியமான பாகம் இது. बहुत ही महत्वपूर्ण भाग है। எலிஷாவை போய் பார்க்க போறான். एलीशा को जाकर देखता है। பாருங்க, ஜோவாஷ் வந்து ரெண்டு விதமான ஜோவாஷ் இருக்காங்க. जोआश दो तरह के हैं। ஒன்னு இஸ்ரவேலின் ராஜா பேரும் ஜோவாஷ் தான். एक इजराइल का राजा है, उसका नाम भी जोआश है। அப்புறம் யெகூதா நாட்டு ராஜா பேரும் ஜோவாஷ் தான். और यहूदा देश का राजा का नाम भी जोआश है। இவங்க ரெண்டு பேரும் யோவாஸ் தான். ये दोनों योआश है। ஆனா நம்ம பார்க்க போற இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ். लेकिन हम जो देखते हैं वो इजराइल का राजा योआश है। இந்த ராஜா, ये राजा, இவன் நன்மையானது எதுவுமே செய்யல. ये कोई भी भला काम किया नहीं। இவன் தன்னுடைய நாட்கள்ல अपने जीवन में எல்லா விதமான தீமையான காரியத்தை செய்து வந்தான். बुराई के कामों को करता रहा। அவன் தன்னுடைய தகப்பன் செய்த தீமையே उसके पिता ने जो बुराई किया, அதே தான் இவன் செய்து கொண்டு வந்தான். उसे ही ये भी करता रहा। அப்ப எவ்வளவு பெரிய மோசமா இருந்திருக்கு பாருங்க तो कितना சிச்சுவேஷன். भयानक परिस्थिति था देखिए। அவங்களுடைய அப்பாவுடைய நாட்கள்ல उसके पिता के समय में இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் விக்கிரத்தை வணங்க வைத்தான். सारे इजराइलों को मूर्ति पूजा के अंदर ले गया। அதே தப்பான பாதையில उसी गलत मार्ग में அவங்களுடைய பையனும் வழி நடத்தலாம். उसका पुत्र भी चलाया। இப்போ கடைசி எலிஷா மரிக்கக்கூடிய நேரம் வரும்போது अब एलीशा के मरण के समय में அப்பதான் யோவாசுக்கு அவன் பார்க்க போறான். तब योआश उसे देखने के लिए அது जाता है। வரைக்கும் அவனை பார்த்தானோ என்னவோ தெரியல. तब तक उसे भेंट किया कि नहीं मालूम ஆனா नहीं। கடைசி மணி நேரத்துல लेकिन आखिरी क्षण में இந்த யோவாஸ் ये योआश எலிஷாவை பார்க்கறான். वो एलीशा को देखने के लिए நம்ம जाता है। எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, हम कोई भी परिस्थिति में क्यों ना हो, கடைசி மணி நேரத்துல கர்த்தர் கிரியை செய்வார். आखिरी क्षण में परमेश्वर करेगा। கடைசி மணி நேரத்துல आखिरी क्षण में நம்ம மனம் திரும்பணுமானால் अगर हम मन फिराएंगे तो கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். परमेश्वर हमें स्वीकार करने के लिए योग्य है। ஆனா அந்த நேரம் நமக்கு கிடைக்கணும். लेकिन वो समय मिलना है। யோவாஸ்க்கு கிடைச்சது. योआश को वो समय मिला। அதுமே வலது பக்கத்துல இருக்க கல்லனுக்கு கிடைச்சது. वो ऐसे ही दाएं तरफ जो चोर था उसको वो मौका मिला। யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது यहोशुआ जब क्रूस पर थे, அந்த வலது பக்கத்து கல்லனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. वो दाएं तरफ जो चोर था उसको वो मौका मिला। அவனுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. उसको एक अद्भुत मौका। கர்த்தர் சொன்ன, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். परमेश्वर ने कहा तो आज मेरे साथ परदेश में होगा। கடைசி மணி நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும். आखिरी क्षण में वो मौका मिलता है। சிலவங்க நம்ம கடைசி நேரத்துல மனம் திரும்பலாம் நினைப்பாங்க. और कुछ लोग सोचेंगे हम आखिरी क्षण में हम मन फिरा लेंगे। அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. उनको वो क्षण ही नहीं मिलेगी। இந்த யோவாசுக்கு அருமையான வாய்ப்பு. लेकिन योआश को एक अच्छा मौका मिला। இவன் எலிஷாவை பார்த்து वो एलीशा को देखकर இவன் கத்துறான், ये चिल्लाता है, என் தகப்பனே, मेरे पिता, என் தகப்பனே. मेरे पिता। இவன் கத்துறான் பாருங்க. ये चिल्लाता है। இதுவரைக்கும் அவனை பார்த்து தகப்பன் சொன்னானே अभी தெரியல. तक उसे देखकर पिता बोला है कि मालूम नहीं। அப்படி சொல்லி இருந்தால் यदि उसने बोला होगा, எலிஷா சொன்ன பாதையில நடந்திருப்பான். वो एलीशा के मार्ग पर चलता था। இவன் தீமையான பாதையை தெரிந்து கொண்டான். ये बुराई के मार्ग को चुना है। இந்த யோவாஸ் ये योआश जो है எலிஷாவை பார்த்து एलीशा को देखकर இவன் மரிக்க போறான் தெரிஞ்ச உடனே ये मरने वाला है जानने के बाद கதறி அழுதான். वो रोने लगा। என் தகப்பனே, मेरे पिता, என் தகப்பனே, मेरे पिता। இது இஸ்ரவேலுக்கு ரதமே, और इस्राएल के रथ, என் இஸ்ரவேலுக்கு குதிரை வீரனே. और इस्राएल की जो गोड அவன் கதறினா பத்துடுங்க. वो ऐसे चिल्लाता है। அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, इसलिए आप बहुत सारे लोगों को देखो, ஊழியக்காரங்களை என்ன சொல்வாங்க, सेवक को क्या बोलेंगे, எங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படினு சொல்லி சொல்வாங்க. हमारे आत्मिक पिता करके बोलेंगे। தகப்பனுடைய ஸ்தானத்துல இருக்கிறாங்க. वो पिता के स्थान में रहते हैं। ஊழியக்காரங்க தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வந்துறாங்க. और सेवक पिता के स्थान में आ सकते हैं। கர்த்தர் அவங்களோடு இடைப்பட ஆரம்பிச்சிடுறார். परमेश्वर उनके साथ चलने लगता है। இவன் கதறனா, ये गिड़गिड़ाता है, என் தகப்பனே, தகப்பனே கதறா. मेरे पिता करके वो गिड़गिड़ाता है। கடைசில ஒரு சான்ஸ், आखिर का एक क्षण, அவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு. मन फिराने का एक क्षण। எலிஷா மரிக்கக்கூடிய நேரத்துல और एलीशा के मरण के समय में இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ऐसे घटना होगी करके उसने सोचा नहीं होगा। அவனை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றா. இப்போ उसे देखकर वो भविष्यवाणी करता है। இன்னைக்கு நமக்காக ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. आज हमारे लिए एक भविष्यवाणी है। கர்த்தர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே परमेश्वर हमारे जन्म से पहले நமக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வைத்திருக்கிறார். हमारे एक भविष्यवाणी रखा है। அந்த தீர்க்கதரிசனம் நம்ம மேல
நிறைவேறும். वो भविष्यवाणी हमारे ऊपर पूरा होना है, அதுக்காக காத்திருக்கணும். उसके लिए हम इंतजार करना है. அது தாமதமா இருக்காது. वो देरी से नहीं होगा. அது எதுக்காக கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ, वो किस चीज के लिए उस दर्शन को रखा है, அந்த தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். वो दर्शन जरूर पूरा होगा. ஆனா நம்ம அதுக்காக காத்திருக்கணும். लेकिन हम उसकी इंतजार करना है. நான் பொள்ளாச்சில இருக்கும்போது मैं पोलाची में रहते ஒரு समय பெரிய பிரச்சனை உருவாயிட்டு, बड़ी समस्या उत्पन्न हो गई. அந்த பிரச்சனை வரும்போது वो समस्या आते समय என்னுடைய அந்த பொள்ளாச்சில இந்த பாஸ்டர் சொன்னாங்க, और पोलाची के पासवान ने कहा, இங்க ஒரு பாஸ்டர் இருக்கும்போது இன்னொரு பாஸ்டர் எப்படி நீ ஆக முடியும்? यहाँ पर एक पासवान है तो तू कैसा पासवान बन सकता है? நான் சொன்னேன், நான் பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படவே இல்லையே. तो मैंने कहा कि मैं पास्टर बनना नहीं चाहता. அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே वो शब्द को बोलते ही எனக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு. मैं बहुत मन के अंदर तकलीफ उठाया. கர்த்தாவே, நான் பாஸ்டர் ஆகணும்னு ஆசை எனக்கு கிடையாது. पासवान बनने का इच्छा ही नहीं है ஆனா मुझे. ஏன் இந்த காரியம் எனக்கு வந்தது? ये क्यों ऐसी चीजें आई? ஏன் இப்படி பாஸ்டர் சொன்னாங்க? ऐसे पासवान ने क्यों कहा? 3 நாள் உபவாசத்தை போட்டேன். और 3 दिन मैंने उपवास रखा. புசியாம குடியாம உட்கார்ந்திருந்த கர்த்தருடைய और சமூகத்துல न खाते हुए न पीते हुए परमेश्वर के सामने बैठा. மூணாவது நாள் கர்த்தர் சொன்னாரு, तीसरे दिन परमेश्वर ने कहा, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வந்தது, केवल एक ही शब्द आई, காத்திரு. इंतजार कर. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு. वो एक ही शब्द आई, உடனே அமைதியாயிட்டேன். तुरंत में शांत हो गया. சரி கர்த்தாவே, நீங்க சொல்றபடி நான் செய்றேன். है प्रभु, मैं आप जैसे बोलते हैं वैसे करता हूँ. நான் காத்திருக்கிறேன். मैं इंतजार करता हूँ. காத்துக்கொண்டே என்னுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். और इंतजार करते हुए सेवा कर रहा था. ஓ சபைக்கு கரெக்ட்டா போவேன், कलिशा में सही तरीके से जाता था ஊழியத்தை கரெக்ட்டா செஞ்சிட்டு இருந்தேன். और सही तरीके से सेवा करता था. கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். और परमेश्वर की ओर देखकर परमेश्वर से मांगता था. திரும்பவும் பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. दोबारा उस समस्या को उत्पन्न किए. உங்க அப்பாவே இன்னும் பாஸ்டர் ஆகல, तुम्हारे पिता अब तक पासवान नहीं बने, நீ எப்படி பாஸ்டர் ஆக முடியும்? तू कैसा पिता बन पासवान? நான் பார்த்த திரும்பவும் 3 நாள் உபவாசம். मैं दोबारा 3 दिन उपवास. மூணாவது நாள் உபவாசத்துல तीसरे दिन के उपवास में கடைசி நாள் ராத்திரி और आखिरी दिन के रात கர்த்தர் में சொப்பனத்தை கொடுக்கிறாரு. परमेश्वर ने एक स्वप्न दिया. டேனியல் கிறிஸ்டியன் பாஸ்டர் வராங்க. पासवान डैनियल क्रिश्चियन आते हैं. அவங்க என்னெல்லாமோ எழுதுறாங்க, ஒரு பெரிய பேப்பர். वो बहुत बड़ी चिट्ठी में लिखते हैं. அந்த கம்ப்யூட்டர் பேப்பர் ரோலா இருக்குல்ல, वो कंप्यूटर में रोल पेपर होता है ना, அதுமே ரோலா பேப்பர் இருக்குது. ऐसे रोल में पेपर है. எழுதுறேன் அதுல, இந்த பாஸ்டர் எழுதுறாங்க. उसमें लिखते हैं. எப்படி எழுதிட்டே வந்து ऐसे लिख के आकर ஒருத்தருமே இல்ல, कोई भी नहीं, வெறும் வால்டரும் அப்புறம் இன்னொரு பேர் சொன்னாங்க. और केवल वॉल्टर और एक नाम उन्होंने कहा. அது நான் இப்ப சொல்ல விருப்பப்படல, मैं अभी नहीं बताऊंगा, அது நேரம் வரும்போது சொல்லுவேன். वो समय आने के बाद बताऊंगा. வால்டரும் இன்னொருத்தர் பேர் சொன்னாங்க. वॉल्टर और एक का नाम बताया. இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ये केवल 2 ही हैं. சரி வால்டர், நீ எல்லா இடத்துலயும் ஊழியம் செய்யலாம், ठीक है वॉल्टर, तू सारे जगह में सेवा कर सकता है, அப்படி சொல்லி கையெழுத்து போடுறாங்க. ऐसे वो साचर करते हैं. எனக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு, और मुझे बहुत बड़ी कंफर्मेशन मिल गई. எங்க ஊழியம் செய்யலாம் அப்படினா कहीं भी सेवा कर सकते का அப்ப அது मतलब, பாஸ்டர் ஊழியம் இல்ல, तो वो पासवान का सेवा नहीं है, அது சுவிசேஷ ஊழியம். वो सुसमाचार का सेवा है. எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் செய்ய ஆரம்பிச்சேன். सभी जगह में सुसमाचार बताने लगा. தேவன் சொல்றது அப்படியே நம்ம செய்யணும். परमेश्वर ने जो कहा उसे वैसे ही करना है. தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை வைத்திருந்தார்னா, परमेश्वर ने अगर हमारे लिए एक भविष्यवाणी रखा है तो அதுக்காக நம்ம காத்திருக்கணும். उसके लिए इंतजार करना है. அதுக்காக காத்திருந்து उसके लिए इंतजार करके கர்த்தருடைய உபவாசத்தில் ஜெபத்தில் தரித்திருந்தோமானால், और परमेश्वर में उपवास और प्रार्थना में रहेंगे तो கர்த்தர் சரியான நேரத்தில் நிறுத்துவார். सही समय में परमेश्वर उठाकर खड़ा அவர் करेगा. சரியா நிறுத்துகிற वो தேவன். सही समय में उठाता है. இந்த யோவாசுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. योआस को एक मौका मिला. இவன் எலிஷாவை பார்க்கும்போது, वो एलिशा को देखकर, எலிஷா இவன் அழுததை பார்த்த உடனே, और एलिशा इसको रोते हुए देखते ही பாருங்க என்ன சொல்றா பாருங்க, वो क्या कहता है. வாசிங்க அடுத்த வசனம். अगला वचन को पढ़िए. எலிசா அவனை பார்த்து, எலிஷா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். பாருங்க, இங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். वो एक ही कहता है, எலிஷாவை பார்த்து एलिशा को देखकर வில்லையும் அம்பையும் பிடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. धनुष और तीर को पकड़ लेकर के वो இந்த कहता है. யோவாஸ் பிடிக்காத அம்பா, योआस जो धनुष पकड़ाने ऐसा है क्या? யோவாஸ் பிடிக்காத வில்லா, और योआस के हाथ में जो धनुष बाण था वो ऐसा नहीं है क्या? இந்த யோவாஸ் எத்தனை யுத்தத்துக்கு போயிருக்கிறான். और योआस बहुत सारे युद्ध में गया है. ஆனா சீரியாக்கு விரோதமா போகும்போது लेकिन सीरिया के विरुद्ध में जाते समय அவனுடைய வாழ்க்கையில தோல்விதான் நடந்துச்சு. उसके जीवन में हार हुआ. அவன் தோந்துக்கிட்டே தான் இருந்தான். वो हारता रहा. அவனுக்கு ஜெயம் கிடைக்கல. उसको विजेता नहीं मिली. அவனுடைய நாட்கள்ல उसके दिनों में சமாரியா அந்த சீரிய ராணுவம்
और सीरिया देश की जो सेना है அவங்கள முற்றுகை போட்டுச்சு. वो उनके ऊपर एक ताला लगा दिया। இப்போ இங்க எலிஷா சொல்றாரு, एलिशा ने कहा உன் கையில வில்லை அம்பையும் பிடி. तेरे हाथ में धनुष और तीर को ले। இவன் யோசிக்கலாம்ல, ये सोचा होगा இந்த நேரத்துல போய் என்னத்துக்கு பிடிக்க சொல்றீங்க? इस समय में क्यों ऐसे करने के लिए बोलते என்ன हो? யுத்தமா நடக்க போகுது? अभी क्या युद्ध होने वाला है क्या? ஆனா அவன் ஊழியக்காரருடைய பேச்சை தட்டவில்லை. लेकिन वो सेवक के बात को टाला नहीं। எலிஷா அவருடைய பேச்சை தட்டாம सेवक के बात को न टालते हुए அவன் வில்லையும் அம்பையும் பிடிச்சான். वो धनुष और तीर को पकड़ा। என்ன செய்ய போற அவனுக்கு தெரியாது. वो क्या करने वाला है वो नहीं जानता है। அவனுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கிறாரு. उसके लिए बड़ी चिन्ह को देता है। எலிஷா சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சான். एलिशा के शब्दों को ऐसे ही पालन किया। அது என்ன செய்யணும் उसे क्या करना है தெரியல. नहीं जानता। அவர் சொன்னார், நான் பிடிச்சிருக்கிறேன். उसने कहा मैंने पकड़ा है। அவன் எடுத்து கையில வச்ச உடனே वो उसे खींचकर ऐसे हाथ में रखते ही அடுத்தாப்ல என்ன சொல்றார் பாருங்க. अगला उसने क्या कहा? அப்பொழுது அவன் அப்பொழுது எலிஷா இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி ஆ, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது ஆ, எலிசா ஆ. தன் கைகளை ராஜாவுடைய கைகளின் மேல் வைத்து ஆ, கிழக்கே இருக்கிற போதும் பாருங்க, பைபிள் சொல்லுது. कलाम कहती है இப்ப எலிசா சொல்றாரு, अब एलिशा कहता है வில்லின் மேல உன் கையை வை. उस धनुष के ऊपर तेरा हाथ रख। வில்லு மேல வை அப்படின்னு சொன்னாரு. वो धनुष के ऊपर हाथ रख कर அத வச்ச உடனே उसे हाथ रखते ही அடுத்தாப்ல எலிஷா என்ன செய்தார்னா, और अगला एलिशा क्या करता है? தன்னுடைய கையை அவன் கை மேல வச்சிட்டாரு. अपने हाथ को उसके हाथ के ऊपर रख दिया। இன்னைக்கு அதுதான் நடக்கணும். आज वही होना है। நீங்க தனியா ஜெயிக்க முடியாது. आप अकेले जीत जय पा नहीं सकते। உங்க பின்னால ஊழியக்காரருடைய கரை இருக்கணும். आपके पीछे सेवक का हाथ होना चाहिए। ஒரு ஒரு யோவாஸ் एक युवास ஒரு பெரிய வீரன் தான். एक बड़ा वीर है। அவன் நல்ல கலைகளை கற்றறிந்தவன். वो अच्छे तरकीबों को जानता है। எல்லா யுத்தத்து பயிற்சிகளை பெற்றவன். सारे युद्ध के शिक्षण लिया हुआ। இப்போ எலிஷா சொல்றாரு, अब एलिशा कहता நீ है வில்லு மேல உன் கை வை. तू धनुष पर तेरे हाथ को रख। அத வச்ச உடனே उसे हाथ रखते ही அடுத்தாப்ல அவர் சொன்னாரு, அவர் என்ன செய்தார்னா, उसके बाद वो क्या करता है? தன்னுடைய கரத்தை அவன் யோவாஸ் மேல வச்சிட்டாரு. अपने हाथ को योआस के ऊपर रख दिया। யோவாசுடைய கையை பிடிச்சிட்டார். योआस के हाथ पर रख दिया। இந்த எலிஷா சாக கிடக்குறாரு. और एलिशा मरने को है। இவருக்கு என்ன பலன் இருக்குது? इसका क्या फायदा है? இவருக்கு ஒரு பலனும் இல்ல, इसको कोई फायदा नहीं। ஒரு தாக்கத்து இல்ல. अच्छा इसको कोई बल नहीं है। அவருடைய சரீரத்துல எந்த பலனும் இல்ல. इसके शरीर में कोई बल नहीं है। ஆனா இப்போ என்ன செய்யறாருன்னா, अब लेकिन क्या करता है? எலிஷா என்ன செய்யறாரு? एलिशा क्या करता है? தன்னுடைய கையை अपने हाथ को அந்த ஜோவாஸ் கையை பிடிச்சிட்டாரு. उस जोआस के ऊपर रख दिया। இப்போ அது ஜோவாசுடைய கை இல்ல, अब वो जोआस का हाथ नहीं, இப்போ ஊழியக்காரருடைய கை. वो सेवक का हाथ है। பாருங்க, ஒவ்வொரு தடையும் हर एक समय में ஜனங்கள் மேல लोगों के ऊपर தன்னுடைய கையை வைக்கிறதுக்கு அவர் தன்னுடைய ஊழியக்காரனை எழுப்புறார். अपना हाथ को रखने के लिए अपना सेवक को उठाता है। ஒரு ஜோஷுவா வந்து யுத்தத்துக்கு போறாரு. एक बार जोशुआ युद्ध के लिए जाता है। அவர் அருமையான கேப்டன் தான். वो एक बड़ा मुखिया है। நல்ல யுத்தத்துல நல்ல பயிற்சி பெற்றவன் தான். युद्ध के अंदर अच्छा शिक्षण पाया हुआ व्यक्ति நல்ல லீட் பண்றான். और अच्छी तरह से अगुवाई करता है। அங்க யுத்தத்துல அமலேக்கியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்போது अमलेकियों के विरुद्ध में युद्ध करते समय அங்க சில நேரம் ஜெயிக்கிறான், சில நேரம் தோந்து போறான். कुछ समय में जय पाता है, कुछ समय में हार जाता है। அவனுக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. और वो उसको समझ में नहीं आया होगा। திடீர்னு ஜெயிக்கிறாங்க, अचानक से वो जय पाते हैं, திடீர்னு தோந்து போறாங்க. अचानक से वहां पर हार होती है। என்ன நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? क्या हो रहा था? ஒரு பெரிய மலை மேல एक बड़े चट्टान के அங்க ऊपर மோசஸ் நின்னு கொண்டிருந்தான். वहां पर मूसा खड़ा था। தன்னுடைய ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடிச்சிருந்தான். अपने दोनों हाथ को ऊंचा उठाया था। அது உயர்த்தி பிடிச்சதுனால उस हाथ को ऊंचा उठाने की वजह அங்க से யுத்தத்துல ஜெயம் கிடைச்சது. उस युद्ध में जय मिला। ஊழியக்காரருடைய கரம் அங்க இருக்கும். और सेवक का हाथ वहां पर होगा। அவன் கையை கீழே போட்ட உடனே वो हाथ को नीचे डालते ही அங்க தோக்க ஆரம்பிச்சான். वहां पर हारने लगा। இன்னைக்கு நமக்காக, आज हमारे लिए நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்காக हम सारी चीजों पर जय पाने के लिए நமக்கு பின்னால ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. हमारे पीछे एक सेवक है। யெகோஷுவா தன்னுடைய ரெண்டு கையை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். यहोशुआ ने दोनों हाथों को ऊंचा उठाकर அவர் पकड़ा है। நம்ம ஜெயிக்கிறதுக்காக, हम जय पाने के लिए, நம்ம தோல்வியே வரக்கூடாதுங்கிறதுக்காக हमको हार नहीं आना चाहिए। அவர் தன்னுடைய ரெண்டு கையை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். वो दोनों हाथों को उठाकर पकड़ा है। நம்மளுக்கு ஜெயம் தான் கிடைக்கும், हमको जय ही मिलेगा, தோல்வி இல்ல. वो हार नहीं है। வியாதி உங்களை ஜெயிக்க முடியாது, बीमारी आप पर प्रबल नहीं हो सकता, வயது உங்களை ஜெயிக்க முடியாது, आपका उम्र आप पर प्रबल नहीं हो सकता, ஒரு
பலவீனம் உங்களை ஜெயிக்க முடியாது. एक कमजोरी आप पर जय पा नहीं सकती, பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. शैतान आप पर जय पा नहीं ஏன்னா सकता। உங்களுக்காக யோசுவா கையை தூக்கி இருக்காரு. आपके लिए यहोशुआ अपने हाथों को उठाया है। நீங்க பலவீனமானவர்கள் தான். आप कमजोर तो हैं। பவுல் அப்படிதான் சொன்னார். पौल ने ऐसे ही कहा, கர்த்தாவே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும். ये कमजोरी मुझसे निकल जाने दे। 3 தடவை விண்ணப்பம் பண்ணானா. और 3 बार उसने विनती ஆனா किया, கர்த்தர் சொன்னாரு, लेकिन परमेश्वर ने कहा, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக और விளங்கும். तेरे कमजोरी में मेरा बल परिपूर्णता से आएगा। என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है பலப்படுத்துகிறார். और बल देता है। பலவீனமான ஒரு மனிதனை और बलहीन एक व्यक्ति को பலப்படுத்துறதுக்கு बल देने के लिए யோசுவாவுடைய கரம் போதும். यहोशुआ का हाथ काफी है। தீமோத்தேயுக்கு ஊழியத்தில் வரும்போது तिमोथी सेवकाई के अंदर आते समय பின்னால மூப்பர்களுடைய கரம் இருந்துச்சு. और पीछे सेवक का हाथ था। ஊழியக்காரனுடைய கரம் வேணும். सेवक का हाथ चाहिए। பவுலும் பர்னபாஸ் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி पौल और बरनबास सेवकाई के अंदर जाने से पहले அப்போஸ்தலர்கள் கை கொடுத்தாங்க. प्रेरित लोग जो है हाथ दिए, அவங்களுக்கு அவங்களோடு கூட கை கொடுத்தாங்க. उनके साथ वो हाथ दिए। இன்னைக்கு நமக்காக ஒரு கரம் இருக்குது. आज हमारे लिए एक हाथ है, அது அவருடைய வலது கரம். वो उसका दाहिना हाथ அது है, அவருடைய ஆணி பாய்ந்த கரம். खिला से मारा गया हाथ நம்ம है। இன்னைக்கு தனியா இல்ல. आज हम अकेले नहीं, நம்ம மேல யோசுவாவின் கரம் இருக்குது. हमारे पर यहोशुआ का हाथ है। எலிஷா தீர்க்கதரிசி एलिशा भविष्यद्वक्ता அங்க தீர்க்கதரிசனம் வரைக்கும் போது वो भविष्यवाणी करते समय மியூசிக் வாசிக்கப்படுது. वहां पर संगीत बजाया जाता அப்படி है। மியூசிக் வாசிக்கும் போது वो संगीत बजाते समय கர்த்தருடைய கரம் மேல இறங்கிச்சு. परमेश्वर का हाथ उस पर उतरकर, அந்த பலமான கரம் இறங்க உடனே बल से भरा हुआ हाथ उतरते ही அவன் வாயிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வந்தது. उसके जुबान से भविष्यवाणी आई। இன்னைக்கு நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும். आज हमारे पर परमेश्वर का हाथ होना அதனால है। தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, என் நாமத்தினாலே मेरे नाम से வியாதியஸ்தர்கள் மேல் और बीमारों के ऊपर கரங்களை வைப்பீர்கள். हाथ रखोगे। அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும்? वो रखते समय क्या होगा? அந்த பலவீனம் நீங்கி वो போகும். कमजोरी निकल जाएगी। ஏன் क्यों? நீங்க கை வைக்கிறீங்க? आप हाथ रखते உங்க हो, கையில எந்த பலனும் இல்ல. आपके हाथ के अंदर कोई இந்த कमजोरी नहीं है। கையினால எவ்வளவு தப்புகளை பண்றோம். इस हाथों से हम बहुत गुनाह करते हैं। இந்த கைக்குள்ள ஒரு பலனும் இல்ல. इस हाथ में कोई कमजोरी ஆனா हाथ नहीं है। வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்கும்போது लेकिन बीमारों के ऊपर हाथ रखते समय நம்ம கை மேல கர்த்தருடைய கரம் இருக்குது. हमारे हाथ के ऊपर परमेश्वर का हाथ है। எலிஷா எப்படி கரத்தை வைத்தானோ एलिशा जिस प्रकार हाथ को रखा, அதே மாதிரி நம்ம மேல அவருடைய கரம் ऐसे ही இருக்கும். हमारे पर उसका हाथ है। சோ சுகமடைஞ்ச உடனே और चंगाई पाने के बाद அந்த ஒரு பெருமை நமக்கு இல்ல. वो घमंड हमारे लिए नहीं। நீங்க கேன்சருக்காக ஜெபம் பண்ணுவீங்க. आप कैंसर के लिए प्रार्थना करोगे, கேன்சர் சுகமாகும். कैंसर चंगा होगा। அது சுகமானதுனால वो चंगाई होने की ஓ वजह நான் से ஜெபம் பண்ண சுகமாயிட்டு. मैंने प्रार्थना किया, चंगा हुआ। அந்த பெருமை நமக்கு இல்ல. वो घमंड हमारे लिए नहीं, அந்த பெருமை நமக்கு கிடையாது. वो घमंड हमारे लिए नहीं அது है। யாருக்கு போகும்? वो किसके लिए जाएगी? யெகோஷுவாவுக்கு போகும். वो यहोशुआ के लिए ஏன்னா जाएगा। நீங்க கையை வைக்கும்போது क्योंकि आप जब हाथ रखते हो, கர்த்தருடைய கரம் உங்க கை மேல இருக்கு. परमेश्वर का हाथ आपके ऊपर है। இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் பலவீனமா இருந்தாலும் आज आप कितना ही कमजोर क्यों ना हो, யோவாஸ் மீது கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். योआस के जैसे परमेश्वर के सम्मुख में आना है। என் தகப்பனே, मेरे पिता, என் தகப்பனே मेरे पिता, கதர்னா பாருங்க. वो रोया वहां முழு पर, இருதயத்தோடு கதர்னா. पूरे मन से वो रोने लगा। நான் தப்பு பண்ணிட்டேன். मैंने गुनाह இவ்வளவு कर நாள் दिया। உங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் உணரல. अभी तक मैंने आपका महत्व को नहीं समझा। நீங்க உயிரோடு இருக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் உணரல. आपके जीवित रहने के समय में आपके महत्व को मैंने ஆனா नहीं இப்ப மரிக்க समझा। போறீங்களே, लेकिन आप मरने को हैं। கதர்னா பாருங்க. वो रो पड़ा। அந்த உண்மையான கதறலை கர்த்தர் பார்த்தார். उस असली रोने को परमेश्वर ने देखा। கர்த்தர் அவனுக்காக ஒரு தீர்க்கதரிசனத்தை வைத்திருந்தார். परमेश्वर ने उसके लिए एक भविष्यवाणी को रखा था। வில்லை எடுன்னு சொன்னாரு. उस धनुष को उठा, उसने வில்லு कहा, மேல கையை வை. धनुष पर हाथ रख। அந்த வில்லு மேல கை வச்ச உடனே धनुष पर हाथ रखते ही எலிஷா தன்னுடைய கையை வச்சிட்டாரு. एलिशा ने अपने हाथ को रख दिया। இன்னைக்கு நம்ம आज हम ஒத்தையில கிடையாது. हम अकेले नहीं हैं। நம்ம கை மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். हमारे हाथ के ऊपर परमेश्वर का हाथ है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குது. परमेश्वर का हाथ हमारे ऊपर है। எல்லாத்தையும் ஜெயிப்போம். सारे चीजों पर जय पाएंगे। எல்லா காரியத்தையும் முறியடிப்போம். सारे चीजों को तोड़ देंगे। வெற்றி நமக்குதான். आमेन। विजेता हमारे लिए நமக்கு है தோல்வி கிடையாது. और हमें हार नहीं है। அப்படி தோல்வி இருக்குனா ऐसा अगर हार है, கர்த்தர்ட்ட கேளு, கர்த்தாவே परमेश्वर से मांगे, प्रभु உம்முடைய கரத்தை என் மேல வைங்கப்பா. आपके हाथ को मेरे ऊपर रखो। என்னால ஜெயிக்க முடியல. मैं उसे जय पा नहीं இந்த सकता। பாவத்தை நான் விட முடியல. ये पाप मैं छोड़ नहीं पा रहा என் மேல हूँ। நீங்க கரத்தை வைங்க. मेरे ऊपर
पर हाथ को நான் रखिए। ஜெயிக்க விரும்புறேன், मैं जय पाना चाहता நான் எல்லா हूँ, வியாதியும் ஜெயிக்க விரும்புறேன். सारे बीमारों पर जय पाना चाहता கர்த்தர் हूँ। ஜெயத்தை கொடுப்பார். परमेश्वर जय को देता है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எலிசாவை போல मुझे एलिशा के माने ஊழியக்காரனுடைய கரம் நம்ம மேல இருக்கும். सेवक का हाथ होना चाहिए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य வில்ல करेगा। பிடிக்க சொன்னா उसने धनुष को पकड़ने के लिए அவன் कहा, அப்படியே பிடிச்சிட்டான். वो ऐसे ही पकड़ा। பிடிச்ச உடனே சொன்னா, पकड़ कर कहा, பிடிச்ச உடனே என்ன செய்தான்னா, पकड़कर उसने क्या कहा, எலிசா தன்னுடைய கையை வச்சிட்டான். और एलिशा ने अपने हाथ को उसके हाथ पर रख दिया। அடுத்தாப்புல என்ன நடக்கு பாருங்க. उसके बाद क्या होता है, கிழக்கே இருக்கிற கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். பாருங்க, ஒண்ணுமே புரியல இவனுக்கு. ये कुछ समझ नहीं पाया। இந்த யோவாஸ்க்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. योआस कुछ समझ नहीं पाया। என்ன வில்லு அம்பி எடுக்க சொல்றாரு, ये क्या धनुष और बाण लेने के लिए कहता வில்ல है, பிடிக்க சொல்றாரு, और धनुष को पकड़ने के लिए कहता है, அடுத்தாப்புல விண்டோவை திறக்க சொல்றாரு. वो खिड़की को खोलने के लिए कहता है, கிழக்கு வாசல திறந்துட்டாரு. और उसने वहां पर उस द्वार को खोल दिया। இன்னைக்கு எத்தனை பேர் விண்டோவை திறக்கறீங்க? और कितने लोग अपने द्वार को खोलते हो? விண்டோவை எதுக்கு திறக்கணும்? और खिड़की को क्यों खोलना है? அங்க ஒரு சப்பரம் போயிட்டு இருக்குது. वहां पर एक रथ जा रहा है, ஐயோ நல்ல சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. वो अच्छा नाच रहे हैं, நல்ல கொட்டுத மாலை மேல தாளம் போயிட்டு இருக்குது. और अच्छा यहाँ पर ढोल वगैरह बज रही है। விண்டோவை திறந்து வேடிக்கை பார்க்க இல்ல, और खिड़की को खोल कर तमाशा देखने के लिए नहीं। ஆனா ஒரு மனுஷன் அப்படிதான் விண்டோவை திறந்தான். एक मनुष्य वैसे ही खिड़की को खोला, 3 நேரம் திறந்தான். 3 बार उसने खोला, ஜனங்களை பார்க்கிறதுக்கு இல்ல, लोगों को देखने के लिए नहीं। எருசலேம் தேவாலயத்தை நோக்கி, वो यरूशलेम के तंबू को देखने के लिए, எருசலேம் தேவாலயத்தை நோக்கி यरूशलेम के तंबू की ओर அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். वो प्रार्थना कर रहा था। ஏன்னா சாலமோன் ஜெபித்திருக்கிறாரு. क्योंकि सोलोमोन ने प्रार्थना किया, யார் எந்த இக்கட்ல இருந்தாலும், कोई भी कठिनाई के अंदर कोई हो, இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தால், जब इस तंबू की ओर देखकर प्रार्थना करे, அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு उसकी प्रार्थना को सुनकर அவங்களுக்கு விடுதலை பண்ணுங்க. उसके छुटकार दीजिए। அப்ப இவன் ஜன்னலை திறந்த உடனே वो खिड़की को खोलते ही என்ன செய்யணும்? நம்ம वो क्या करना है? இன்னைக்கு நம்ம ஜன்னலை திறக்கணும், என்ன செய்யணும்? आज हम अगर खिड़की को खोलना है तो क्या करना है? வீட்டுல போய் என்ன ஈஸ்ட் விண்டோ ஏதோ ஒன்னு சொல்லி திறந்துட்டு இருக்காதீங்க. और घर में जाकर ये पूर्व की ओर की खिड़की कौन सा करके मत खोलिए। சூரிய வெளிச்சம் வரணும் போல, அதனால தான் கர்த்தர் சொல்லிருப்பாரு, वो सूरज का किरण अंदर आना है, इसलिए परमेश्वर ने कहा होगा, விண்டோவை திறந்தீங்கன்னா अगर खिड़की को खोलेंगे உங்க முழங்கால் முடங்கணும். आपका घुटना टेकना है। எப்போ நீங்க முழங்கால முடக்குறீங்களோ, जब आप घुटना टेकते हो அப்பவே நீங்க ஜன்னலை திறந்துட்டீங்க. तभी आपने उस खिड़की को खोल दिया है। போனா इसने देखा, நேர ஈஸ்ட் का விண்டோவை திறந்துட்டான். जाकर पूर्व की खिड़की को खोल दिया, ஆனா இவனுக்கு ஒண்ணுமே புரியல. लेकिन ये कुछ समझ नहीं पाया। என்ன சரி ஊழியக்காரர் சொல்லிட்டாரு செஞ்சிருவோம், और सेवक ने कहा है हम कर देंगे, அதுதான் நல்லது. वही अच्छा है। ஊழியக்காரனுக்கே சிலதுன்னு தெரியாது, और सेवक को ही कुछ चीजें मालूम नहीं होता, எதுக்காக இப்படி சொன்னாருன்னு தெரியாது. ये क्यों ऐसा बोला है ऐसे मालूम नहीं होता, அப்போ எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேட்கவும் செய்யாதீங்க. और क्यों ऐसा बोला करके वापस पूछे भी मत, ஏன்னா எனக்கும் தெரியலன்னா தெரியாது. क्योंकि कुछ समय मुझे भी मालूम नहीं होता है। கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரு. परमेश्वर ने उसकी अनुमति दिया है। கர்த்தர் ஊழியக்காரனுடைய வாயில் அந்த வார்த்தை வைப்பார். परमेश्वर सेवक के जुबान पर उस शब्द को रखता है। அது கீழ்ப்படியும் போது उसे पालन करते அது समय கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிறோம். हम परमेश्वर के लिए पालन करते हैं। சாமுவேல் அப்படிதான் சொன்னான். शमूएल ऐसे ही किया। அமலேக்கியர்ல ஒருத்தன் கூட பீதியா இருக்க கூடாது. अमलेकी के अंदर एक व्यक्ति भी वहां पर बचना ஆனா नहीं चाहिए। சவுல் என்ன செய்தான்? लेकिन साउल ने क्या किया? அவன் ஆடு மாடுகள்லாம் சேர்த்து வச்சான். भेड़ बकरियों को जमा किया, கீழ்ப்படியல. उसने पालन नहीं किया। சாமுவேலுக்கு கீழ்ப்படியாதனால शमूएल को पालन नहीं किया, इसलिए அவன் ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. उसका राज्य समाप्त हो गई। அவன் சாமுவேல் சட்டையை கிழிச்சு விட்டான். वो सामुएल के वस्त्र को फाड़ दिया उसने। சாமுவேல் பிடிக்கிறதுக்கு பதில் சாமுவேல் கிழிக்கணும்னு கிழிக்கல, वो उसे फाड़ने के लिए नहीं किया, ஆனா அவன் கை சட்டையில பட்டுச்சு. उसका हाथ उसके वस्त्र पर लगा, அவன் விலகி போனா वो हट गया சட்டை கிழிஞ்சிட்டு. और वस्त्र फट गया। இதே மாதிரி ஒரு ராஜ்யம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. ऐसे ही तेरा राज्य फट गया करके कह दिया। அவனே அடையாளத்தை உருவாக்கிட்டான். उसी ने चिन्ह बना दिया। நம்ம சில நேரம் நம்மளே அடையாளத்தை उस उरुवाக்குவோம். समय में हम ही चिन्ह को बना लेते हैं। தேவனுக்கு விரோதமா நிற்பவன் யார்? परमेश्वर के विरुद्ध कौन ठहरता है? அந்தந்த காலத்துக்குரிய செய்தி உண்டு. उस दिनों का संदेश है। அந்தந்த காலத்தின் செய்தியில் நம்ம இருக்க வேண்டும். हर समय का संदेश होना चाहिए। நோவாடி காலத்தின் செய்தியில नूह के समय के संदेश में
யாருமே இல்ல, कोई भी नहीं है, எல்லாரும் நரகத்துக்கு போனாங்க. सभी लोग नरक में गए। கீழ்ப்படியாதவர்கள் எல்லாரும் காவலில் வைக்கப்பட்டார்கள். जो पालन नहीं किए वो सब वहां बंदीगृह में रखे நோடி गए। குடும்பம் 8 பேர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. केवल नोआ का परिवार 8 लोग ही रक्षा அப்ப उद्धार இதுல में என்ன आए। தெரியுது? इसमें क्या मालूम होता है? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே நலம். और बलि से बढ़कर पालन करना ही महत्व है। தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. परमेश्वर के शब्द को ऐसे ही पालन करना है। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देगा। அந்தந்த நேரத்துக்குள்ள செய்தியில நம்ம இருக்கணும். उस समय के संदेश के अंदर हम रहना है। மோசேசுடைய செய்தி என்ன? मूसा का संदेश क्या है? ஆட வெட்டுங்க, मेमने को काटो ரத்தத்தை நிலைக்கால்கள பூசுங்க, और लहू को आंगन में लगाओ, இந்த ராஜ்யத்தை விட்டு போணும். और इस राज्य से निकलना है। அதுதான் அவனுடைய செய்தி. यही उसका संदेश அந்த है। செய்தியில எத்தனை பேர் இருந்தாங்களோ, उस संदेश में जितने लोग थे 6 லட்சம் புருஷர்கள் அவன் பின்னால போனாங்க. 6 लाख पुरुष लोग उसके पीछे गए। அடுத்தது யோசுவா டைம் வந்துச்சு. योशुआ का समय आया। அந்த மோசேசுடைய டைம்லயும் मूसा के समय में கீழ்ப்படியாதவங்க யாருமே போகல. और जो पालन नहीं किए वो कोई नहीं गया। 2 பேர் மட்டும் தான் போனாங்க ராஜ்யத்துக்குள்ள. 2 ही लोग उस राज्य के अंदर गए। 8 பேர்ல இருந்து 2 பேர் ஆயாச்சு. वो 8 लोग से 2 जन हो गया। கர்த்தருக்கு எத்தனை பேர்னு முக்கியம் இல்ல, परमेश्वर के लिए कितना लोगों का ये नहीं है। கீழ்ப்படியது தான் முக்கியமா பார்க்கறாரு. पालन करना ही वो महत्वपूर्ण से देखता है। இந்த யோவாஸ் என்ன செய்றான்னா, ये योआस क्या करता है? அப்படியே செஞ்சிட்டு இருக்கான், சொன்னதெல்லாம் செய்றான். जैसा जो बोला गया वो सब करता இப்போ है। ஜன்னலை திறக்க சொன்னா अब खिड़की को खोल दिया, ஜன்னலை திறந்தாச்சு. वो खिड़की को खोल दिया। அடுத்தப்ல என்ன? उसके बाद क्या? அவன் அதை திறந்தபோது அவன் ஜன்னலை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். எய்யும் என்றான். அம்ப பிடிச்சிருக்கான். अब धनुष को पकड़ा है, बाण को पकड़ा है, வில்ல பிடிச்சு அம்ப விட போறான். और धनुष से बाण को छोड़ने वाला है। எப்படி விட்டுருப்பான்? वो कैसे छोड़ा होगा? இப்படி மெதுவா விட்டுருப்பானோ? ऐसा धीरे से छोड़ा होगा क्या? இழுத்து பிடிச்சு விட்டான் பாருங்க. ऐसे खींच कर उसे छोड़ा। அந்த அம்பு யாரை தாக்கும் யாரை தாக்காது அவனுக்கு பரவாயில்ல. वो तीर किसे छुएगा, किसे चोट पहुंचाएगा उसे चिंता नहीं। அது அவனுக்கு அந்த கவலை இல்ல. वो उसको कोई चिंता नहीं। ஊழியக்காரன் சொல்லியாச்சு, सेवक ने कहा, வில்ல எடுத்து அம்ப விட்டான், और उस धनुष को लेकर उस बाण को छोड़ा। இழுத்து விட்டான் பாருங்க. वो खींच कर छोड़ा। அது யார் மேல பாதிச்சதோ தெரியாது. वो किसके ऊपर गया मालूम नहीं। ஆனா அத பத்தி அவன் கவலைப்படல. उसके बारे में उसने चिंता नहीं இத किया। விட்ட உடனே और इसे छोड़ते ही எலிசா சொல்றாரு, एलिशा ने कहा, வாசிங்க, இவன் எய்தபோது இவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும். இது என்ன அம்பா? ये कैसा बाण है? இது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. ये परमेश्वर का छुटकारे का बाण है। இது விடுதலையின் அம்பு. ये छुटकारे का बाण है। ஒரு வில்லுல அம்பு வச்சு ये एक धनुष में तीर को रखकर அவன் விட்டான் பாருங்க. उसने छोड़ा। விட்ட உடனே எலிசா சொல்றாரு, और छोड़ते ही एलिशा ने कहा, இது கர்த்தருடைய விடுதலையின் அம்பு. ये परमेश्वर का छुटकारे का तीर है। இது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. ये परमेश्वर का छुटकारे का तीर है। இன்னைக்கு நீங்க வில்ல வச்சு என்ன செய்றீங்க? आज आप उस धनुष को रख के क्या करेंगे? நீங்க அம்ப விடணும். आप उस तीर को छोड़ना है। அம்ப விடணும் என்ன? और तीर को छोड़ना है मतलब क्या? இப்ப சின்ன பிள்ளைகள் வந்து இந்த வில் அம்ப விளையாட்டு விளையாடுவாங்க. और छोटे बच्चे जो है ये धनुष बाण का खेल खेलते हैं। அவங்களுக்கு இந்த விளையாட்டு ஜாமான்ல கிடைக்குது, वो खिलौने के रूप में मिलता है। டாய்ஸ்ல கிடைக்குது. वो खिलौनों के रूप में मिलता है। அத நம்ம எடுத்து இப்படி வச்சு விட்டோம்னா, अगर ऐसा हम खींच के छोड़ेंगे तो, இப்படி இழுத்து விட்டீங்கன்னு வைங்க, ऐसे खींच के छोड़ेंगे तो அது பதக்கு இங்க தான் விழும். वो ऐसे नीचे यहाँ पर ही गिर யாரையும் जाएगा। ஒண்ணும் சேதப்படுத்தாது. वो किसी को कोई चोट नहीं पहुंचाएगी। ஆனா ஒரு வீரனுடைய அம்பு, लेकिन एक वीर का जो धनुष है, ஒரு யுத்த வீரனுடைய அம்பு, एक धनुष, एक युद्ध वीर का धनुष जो है, எவ்வளவு தூரமா இருந்தாலும் वो कितना भी दूर क्यों ना हो, அந்த அம்பு அவங்கள தாக்கிச்சுனா, वो अगर तीर उनको चोट पहुंचाती है, அது அவன் உள்ளத்துல இறங்கி அவன் சரீரத்துல இறங்கி वो நிக்கும். उसके शरीर के अंदर घुस जाता है, செத்தே போயிடுவான் அவன். मर जाएगा। அவ்வளவு வேகம் அந்த அம்பு போகும். उतने तेजी से वो तीर जाती है। இன்னைக்கு நம்மளும் விடுதலை நம்பை விட வேண்டும். आज हम भी छुटकारे का तीर को छोड़ना है। அந்த விடுதலை நம்பு என்ன? ये छुटकारे का तीर क्या है? அது தேவனுடைய வார்த்தை. वो परमेश्वर का वचन है। தேவனுடைய வார்த்தை தான் அந்த அம்பு. वो परमेश्वर का वचन ही वो तीर है। கர்த்தருடைய நாமம் தான் அந்த அம்பு. परमेश्वर का नाम ही वो तीर है। உங்க வில்லுல வைங்க, आपके धनुष में रखिए, வச்சு இழுத்த விடுங்க. நீங்க उसे खींच कर छोड़िए। அந்த அம்பு எந்த வியாதியை தாக்குதோ, वो तीर जिस बीमारी पे असर करता है, அந்த வியாதி செத்தே போயிடும். वो बीमारी मर जाएगा। அந்த வியாதி அந்த மனுஷனுடைய உடம்புல இருக்காது. वो बीमारी उस मनुष्य के शरीर में नहीं होगा, அது விலகி போகணும். वो निकल जाएगा। நம்ம எப்படி வில்ல வச்சிருக்கோம் அத பொறுத்தா இருக்குது. हम कैसे धनुष को रखे हैं उस पर वो प्रबल நான் करता है। வில்லுன்னு சொல்லும்போது
मैं धनुष जो बोलता हूँ அது உங்களுடைய ஜெப வாழ்க்கை, वो आपका प्रार्थना ही जीवन, உங்களுடைய உபவாச வாழ்க்கை, आपका उपवास जीवन, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் आपके சொல்றேன். आत्मिक जीवन के बारे में बोलता हूँ। உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, आपका आत्मिक जीवन अगर स्ट्रांग होगा तो, உங்க ஜெப வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, आपका प्रार्थना जीवन स्ट्रांग होगा तो, நீங்க வில்ல விட்டு பாருங்க, आप उस तीर को छोड़कर देखिए, அது நீங்க எந்த வியாதியை நோக்கி விடுறீங்களோ तो जिस बीमारी की ओर आप फेंकते हैं, அந்த வியாதி அந்த சரீரத்தை வெளியே போகணும். वो बीमारी उस शरीर से बाहर निकलना है। அது விடுதலை நம்பு, वो छुटकारे का तीर है, அது ரட்சிப்பின் அம்பு. वो उद्धार का तीर है। இன்னைக்கு இந்த அம்பு உங்க கையில இருக்குது. ये तीर आपके हाथ में है। நம்ம எப்படி இருக்கு, எப்படி செய்றோம், हम कैसे करते हैं? நம்ம வில்ல வேகமா விடுறோமா, हम तीर को जोर से छोड़ते हैं क्या? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? हमारा प्रार्थना कैसा है? கர்த்தாவே இவங்களை ஆசீர்வதியும், है प्रभु इन्हें आशीष करो, இவங்களுடைய பலவீனத்தை நீக்கும் इनकी कमजोरियों को निकाल दो। அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறோம். ऐसे बोलकर हम टाटा बाय बाय बोल के अगले स्थान में चले जाते हैं। ஆனா தாவீது அப்படி செய்யல. लेकिन दाऊद ने ऐसा नहीं किया। ஒன்றை நான் கேட்டேன், एक ही चीज को मैंने मांगा அதையே है நான் நாடுவேன். और उसी पर स्थिर रहूंगा। கோலியாத் வந்து நிக்கும்போது गोलियत जब आकर खड़ा हो गया, அவன் சும்மா எடுத்து இப்படி விடல, वो ऐसे ही घुमा के नहीं छोड़ा, சுத்தனா பாருங்க, उसे उसने ऐसा घुमाया, அவன் வேகமா விட்டான். उसने तेजी से छोड़ा, அவன் விட்ட வேகம் और उसने जो तेजी से அவன் छोड़ा, நெத்தியில பட்டு उसके माथे पर लगकर செத்தே போயிட்டான். वो मर गया। அப்படிப்பட்ட அம்பை விட வேண்டும். ऐसे तीर को छोड़ना है। அப்படிப்பட்ட அம்பை நீங்க ஜெபத்துல விட்டீங்கன்னா, ऐसे तीर को आप प्रार्थना में छोड़ेंगे तो உங்க ஜெபத்துக்கு முன்பதாக எந்த வியாதி நிற்பதில்லை. आपके प्रार्थना के सामने कोई बीमारी टिक नहीं सकता। தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொன்னார், भविष्यद्वक्ता से परमेश्वर ने कहा, உன் ஜெபத்துக்கு முன்பாக तेरे प्रार्थना के सामने எந்த வியாதியும் நிக்காது. कोई भी बीमारी नहीं रुकेगी, ஈவன் கேன்சர் கூட நிக்காது. कैंसर भी नहीं रुकेगी। அப்போ அவருடைய செய்தியில் இருக்க நம்ம, उसके संदेश में जो हम लोग हैं, நமக்கு முன்பாக வியாதி நிக்க முடியுமா? हमारे सामने वो बीमारी ठहर सकती क्या? இல்லாட்டி கேன்சர் தான் நிக்க முடியுமா? या फिर कैंसर ठहर सकता है நம்ம क्या? வில்ல பலப்படுத்துங்க, हमारे धनुष को स्थिर कीजिए, உபாசத்திலே ஜெபத்திலே பலப்படுத்துங்க. उपवास और प्रार्थना के अंदर स्थिर कीजिए। நீங்க ஒரு அம்ப விட்டீங்கன்னா, आप अगर एक तीर को छोड़ेंगे, அது அந்த வியாதியை விலக்கியே ஆகணும். उस बीमारी को हटाना ही அந்த होगा, வியாதியை கொண்டு போடணும். उस बीमारी को मारना ஒருத்த होगा। மரண படுக்கையில இருக்காருன்னு வைங்க, एक व्यक्ति अगर मरण के स्थिति में है மரண சாய் அந்த மரண அந்த ஷேடோ அவங்க மேல இருந்துச்சுன்னா, और मृत्यु का छाया उनके ऊपर है तो அம்ப எடுங்க, और धनुष को ले लीजिए, வில்ல எடுங்க, और उस धनुष तीर को ले लीजिए, வேகமா விட்டுங்க. वो तीर को जोर से छोड़ அந்த दीजिए। மரண இருள் அவங்களை விட்டு வெளியே वो போகணும். मृत्यु का अंधकार उनके अंदर से दूर निकलना है। அப்படிப்பட்ட வில்லை கர்த்தர் வச்சிருக்கிறார். ऐसे तीर को परमेश्वर, धनुष को परमेश्वर ने रखा है। அப்படிப்பட்ட அம்ப நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ऐसे तीर को परमेश्वर ने हमें दिया है। உங்களுடைய ஜெபம் வில்லாக மாறட்டும். आपका प्रार्थना धनुष बनने दो, ஒரு ஸ்ட்ராங்கான வில்லாக மாறட்டும். एक स्थिर धनुष बनने दो। இன்னைக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? हमारा प्रार्थना ही जीवन कैसा है? பிரதர், ஒரு சின்ன காய்ச்சல் கூட ஜெப மாட்டோம் ஆக முடியும். एक थोड़ा सा एक छोटा बुखार भी चंगा நம்ம नहीं होता। ஜெபிச்சோம் காய்ச்சல் கூட ஜெப மாட்டேங்க हम பிரதர். प्रार्थना करेंगे तो एक बुखार भी அப்ப चंगा नहीं உங்க होता। வில்லு சரியில்லை, उसका मतलब आपका धनुष ठीक नहीं है, அம்பு நல்லதா இருக்குது. तीर अच्छा ही है। பைபிள் சொல்லுது பாருங்க, कलाम कहती है, சங்கீதம் 107 भजन संगीत 107 அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20वें वचन को पढ़ेंगे। அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி ஆ, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆ, பாருங்க ஹிந்தியில வாசிங்க. वह अपने वचन के द्वारा उनको चंगा करता और जिस गड्ढे में वे पड़े हैं उससे निकालता है। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, वो अपने वचन को बेचकर, அனுப்பினா என்ன? अब बेचकर मतलब क्या है? அதுதான் அம்பு, वही तीर है, அதுதான் அம்பு. वही तीर है। அந்த வார்த்தை அனுப்பி उस वचन को बेचकर அவர்களை குணமாக்கி उसे चंगा करके அழிவுல இருந்து காப்பாத்துறாரு. उनको नाश से बचाता है। இன்னைக்கு நம்மளுடைய வில் எப்படி இருக்குது? आज हमारा तीर कैसा है? அந்த 100க்கு அதிபதி சொன்னா, वो सेनाधिपति ने कहा, கர்த்தாவே நீங்க ஒரு அம்பு விடுங்க போதும், हे प्रभु आप एक तीर छोड़ दो काफी है, ஒரு அம்பு விட்டா போதும், एक तीर छोड़ दो काफी है, ஒரு வார்த்தை சொல்லுங்க, एक शब्द बोलो, என் வேலைக்காரன் சரியாயிருவான். मेरा नौकर चंगा होगा, ஒரு வார்த்தை, एक शब्द, ஒரே அம்பு போதும், एक ही तीर काफी है, அங்க வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டான். वहां नौकर ठीक हो गया। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? आज हम कैसे हैं? நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? हमारा प्रार्थना कैसा है? நம்மளுடைய ஜெபம் அம்பை போல மாறணும். हमारा प्रार्थना उस धनुष के जैसे बनना ஒரு है। தடவை ஒரு கானானிய ஸ்திரீ
एक कनानी स्त्री அவளுடைய மக ரொம்ப பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறா. और उसकी बेटी शैतान से पीड़ित है. அவட்ட கர்த்தர் சொன்னா परमेश्वर से कहा நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, आप एक शब्द बोलो, என் மக சுகமாயிருவா. मेरी बेटी चंगा हो जाएगी. அவர் சொன்னார், நான் இந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். उसने कहा कि मैं बच्चों के रोटी को मैं कुत्तों को नहीं खिलाती. இந்த சுகமாக்கும் வல்லமை, ये चंगाई का सामर्थ, அவன் என்ன சொன்னான்னா, उसने क्या कहा, கர்த்தாவே மேஜிலிருந்து துணிக்கே சாப்பிடுமே. उसने कहा कि जो कुत्ते जो है वो टेबल के ऊपर से गिरने वाले हर एक चीजों को खाती है, அந்த மேஜிலிருந்து துணிக்கே சாப்பிடுமே. और टेबल से गिरने वाले चीजों को खाती है. அந்த 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 பச்சாவா சீஸ் என்ன தெரியுமா? அது वो जो அந்த சாப்பாடு என்ன தெரியுமா? वो भोजन क्या है, அந்த விழுந்த அந்த மேஜிலிருந்து விழுகிற அந்த சாப்பாடு என்ன தெரியுமா? टेबल से गिरने वाला भोजन क्या है? அற்புதம். आमेन. चंगाई, அதுதான் அற்புதம். वही चंगाई है. அந்த அற்புதத்தை சொன்னார். उस अद्भुत को उसने कहा, நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். बच्चों के रोटी को मैं कुत्तों को नहीं இவ खिलाता. என்ன கேட்டா? इसने क्या मांगा? என் மகளை குணப்படுத்துங்கன்னு கேட்டா. मेरे बेटी को चंगा करो. அவ சொன்ன, இதை நான் நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். उसने कहा कि मैं इस कुत्तों को नहीं दूंगा. அப்ப மேஜிலிருந்து துணிக்கை, और टेबल से गिरने वाले भोजन, அது அற்புதம், वो अद्भुत है, அது சுகமக்கு வல்லமை. वो चंगाई का सामर्थ है. இன்னைக்கு புரோஜாதியார் நமக்கு கொடுத்திருக்கிறார். आज अन्य जाति हमको उसने दिया है. கர்த்தருடைய நாமத்திலே परमेश्वर के नाम से சுகம் உண்டாகும். चंगाई होगा. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். परमेश्वर अद्भुत को करेगा. இங்க இந்த பாருங்க, இங்க அருமையான ஒரு காரியம், அம்ப விட சொன்னாரு. और अद्भुत चीज परमेश्वर ने धनुष छोड़ने के लिए कहा. அந்த அம்ப விட்டா, उस धनुष को बाण को छोड़ा. உடனே இவ சொன்னாரு, இது விடுதலையின் அம்பு. ये उसने कहा कि ये छुटकारा का तीर है. இன்னைக்கு நம்ம எல்லாரும் விடுதலை நம்ப விட போறோம். आमेन. आज हम सब छुटकारे के तीर को छोड़ने वाले हैं. ஹalleluya. हालेलुया. விடுதலை நம்ப விடுங்க. छुटकारे के तीर को छोड़िए. எல்லாரையும் விடுதலை பண்ணணும். सबको छुड़ाना है. பாருங்க, அதுக்கு பிறகு उसके बाद என்ன சொல்றா பாருங்க, क्या வாசிங்க. कहता है? சிரியாவினின்று ஆ, விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது, ஆ, நீர் ஆபேகிலே சீரியரை தீர முறியடிப்பேர் என்றான். ஆ. பின்பு பின்பு அம்புகளை பிடியும் என்றான். இப்ப அடுத்தாப்புல அவர் சொல்றாரு, और अगला उसने कहा, இந்த அம்புகளை பிடியும். और फिर से तीरों को पकड़. அம்ப பிடிக்க சொல்றாரு. और तीरों को लेने के लिए कहता है. அம்புகளை பிடிக்க சொல்றார். वो तीरों को पकड़ने के लिए कहता है. அம்ப பிடிச்சு என்ன செய்யணும்பா? और उसे पकड़कर क्या करना है? அவனுக்கு எல்லாமே அடையாளமா நடந்துட்டு वो இருக்கு. उसके लिए सारे चीज चिन्ह के रूप में चल रहा है. அம்புகளை பிடிச்சு उस तीरों को पकड़कर அவைகளை பிடித்தான். ஆ, அப்பொழுது அவன் ஆ. இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, ஆ. தரையிலே அடியும் என்றான். இந்த அம்ப தரையில் அடியும். और इस तीर को जमीन पर मार. 3 தடவை அடிச்சான் பாருங்க. उसने 3 बार मारा. ஆ, அடிங்கன்னு சொன்னா, और मारने के लिए जब कहा है, நிப்பாட்ட சொல்றது வரைக்கும் அடிக்கணும். और जब तक रुकाता नहीं तब तक मारना है. இதுலதான் அவன் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான். इसमें ही उसकी छोटी गलती हो गई. எல்லாத்தையும் கரெக்டா செய்துட்டு இருந்தான். सारे चीजों को सही तरीके से कर रहा था. எல்லாத்தையும் கரெக்டா கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருந்தான். सारे चीजों को सही तरीके से पालन कर रहा था. கடைசியா இந்த எலிசா சொன்னாரு, और आखिर में एलिशा ने कहा, இந்த அம்ப தரையில் அடியும். और तीर को जमीन पर मार. அவன் எத்தனை தடவை அடிச்சா? उसने कितनी बार मारा? வாசிங்க. அவன் 3 தரம் அடித்து 3 தடவை அடித்து நின்றான். நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, அவன் மேல கோபப்பட்டாரு. நீர் இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. अभी तक ठीक चल रहा था. எல்லாம் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே सब வந்தான். कुछ पालन कर रहा था. கடைசி நேரத்துல கோட்டை விட்டான் பாருங்க. आखिरी समय में उसने छोड़ दिया. கடைசி நேரத்துல கோட்டை விட்டான். आखिरी समय में उसने छोड़ दिया. அடின்னு சொன்னா அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. और जब मारने के लिए कहा है तो मारते ही रहना எப்ப है. நிப்பாட்ட சொல்றாரோ, और जब रुकने के लिए कहता है அப்பதான் நிப்பாட்டணும். तब ही रोकना है. ஆனா இவன் என்ன செய்தான்? तो इसने क्या किया? 3 தடவை மட்டும் தான் அடிச்சான். केवल 3 बार मारा. இன்னைக்கு நம்ம ஜெபமும் அப்படிதான் இருக்குது. आज हमारा प्रार्थना भी ऐसे ही है. எத்தனை பேர் உங்ககிட்ட ஜெபம் பண்ண சொல்லிருப்பாங்க? कितने लोग आपसे बोले होंगे प्रार्थना நீங்க करो. அவங்களுக்காக எத்தனை தடவை ஜெபம் பண்ணிருக்கீங்க? आप उनके लिए कितनी बार प्रार्थना किए हैं? 2 தடவையா, 3 தடவையா, 5 தடவையா? 2 बार, 3 बार, 5 बार. ஆனா இன்னும் வியாதியில இருக்காங்களே. अभी तक वो बीमार है. அப்படி ஆனா இங்க இன்னும் அடிக்கணும். और भी मारना है. அம்ப தரையில் அடிச்சுக்கிட்டே இருங்க. और तीर को मारते ही रहो. உங்க ஜெபத்துல आपके प्रार्थना में அந்த விடுதலை நம்ம அடிக்கணும். நீங்க वो छुटकार के तीर को मारते रहना है. அது முறியடிக்கிறது வரைக்கும்
நீங்க அடிக்கணும். जब तक उसे मारते गिराते नहीं ஆனா तब तक ஜோவாஷ் मारना என்ன है। செய்தான்னா लेकिन जोआश ने क्या किया? 3 தடவை தான் அடிச்சான். 3 बार मारा। அதனால எலிஷா சொன்னாரு, इसलिए एलिशा ने कहा இனிமே நீ 3 தடவை தான் சீரியாவை முறியடிப்பாய். अब 3 बार तू सीरिया पर जय पाएगा। எத்தனை தடவை? कितनी बार? 3 தடவை தான் சீரியாவை முறியடிப்பாய். केवल 3 बार तू सीरिया पर जय ஆனா पाएगा। உன்னால முற்றிலும் முறியடிக்க முடியாது. लेकिन तो पूरी तरह से जय पा नहीं सकता। அப்ப முற்றிலும் முறியடிக்கணும்னா तो यदि जय पूरी तरह से जय पाना है, அம்ப அடிச்சுக்கிட்டே இருங்க. उस तीर को मारते ही रहना है। ஜெபத்துல நீங்க பிசாசு அடிச்சுக்கிட்டே இருங்க. और प्रार्थना में शैतान को मारते रहिए। யார் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்களோ जो प्रार्थना के लिए मांगते हैं, அவங்களுக்காக நீங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. उनके लिए आप घंटों प्रार्थना कीजिए। டெய்லி அவங்க விடுதலாறது வரைக்கும் ஜெபம் वो பண்ணுங்க. छुटकार पाने तक आप प्रार्थना कीजिए। விடுதலான பிறகு और छुटकार पाने के बाद பத்தியா देखा, நான் உனக்கு ஜெபம் பண்ணேன், मैं तेरे लिए प्रार्थना किया, எல்லாம் சரியாயிட்டு பத்தியா. सब कुछ ठीक हो गया। देख, அது மட்டும் சொன்னீங்க, ऐसा बोलोगे பரலோகத்துக்கு நோ என்ட்ரி ஃபீஸ். वो स्वर्ग में नो एंट्री है। கர்த்தர் சொல்வார், உன் பலனை நீ இங்கே பெற்று விட்டாய். तेरे बल को तू यहीं पर पा लिया। வலது கை செய்றத और जो दायां हाथ करता है, அது இடது கைக்கு தெரியக்கூடாது. वो बायां हाथ जानने न पाए। வலது கையில என்ன செய்வீங்க? और दाएं हाथ से क्या करते हैं? நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், मैंने प्रार्थना किया, கை வச்சு ஜெபம் பண்ணேன், हाथ रख के प्रार्थना ஜெபம் किया, ஆயிட்டு चंगाई हो गया। அப்ப வேற யார்ட்டையும் சொல்லாத, तो किसी को मत बता, அது கர்த்தர் வெளியரங்கமா பதில் தருவார். परमेश्वर उसे बाहरी रूप में प्रकट करके देगा। யெகோஷுவா அவர் அற்புதத்தை செய்த பிறகு योशुआ अपने अद्भुत को करने के बाद எங்கேயும் போய் அவர் சொல்லல, कहीं भी जाकर उसने कहा नहीं, நான் இப்போ தான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், मैं अभी उस गांव में जाके आया हूँ, அங்க இத்தனை பிசாசை துரத்துனேன். इतने शैतान को मैंने भगाया। எங்கேயாவது சொன்னாரா? कहीं पर उसने बताया क्या? சொல்லவில்லை. नहीं बताया, அவர் சொல்லல. उसने नहीं பவுல் बताया। எங்கேயாவது சொல்லிருக்காரா? पौल ने कहा है क्या? யாரெல்லாம் இவருக்கு விரோதமா இருந்தாங்களோ जो जो इसके विरुद्ध थे, அவங்க பேரை மட்டும் தான் சொல்லிருக்காரு. उसका ही नाम उसने कहा है। மற்றது நன்மைகளை சொல்லவே இல்ல. भले चीजों को उसने कहा ही அப்ப नहीं है। நம்ம ஏன் சொல்லணும்? तो हम क्यों बताना है? கர்த்தருக்கு அந்த மகிமையை கொடுப்போம். परमेश्वर को उसकी महिमा देना है। நீங்க வாயால் அறிக்கை பண்ணீங்கன்னா आप अपने जुबान से अगर कबूल करोगे, அந்த மகிமையை நீங்க எடுக்கிறீங்கன்னு वो அர்த்தம். महिमा को आप लेते हैं, ये मतलब அந்த होता மகிமை है। நமக்கு வேண்டாம். वो महिमा हमें नहीं, அந்த மகிமை யெகோஷுவாவுக்கு वो கொடுத்துருவோம். महिमा हम यहोशुआ को देना அது है। அவருக்கு தான் எல்லா மகிமை. वो उसके लिए ही सारा महिमा வெறும் है। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। நீங்க ஜெபிச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். आप प्रार्थना करेंगे तो अद्भुत होगा। நடக்குமா நடக்காதா? होगा क्या नहीं? ஹalleluya, आमेन, हालेलुया, ஹalleluya. हालेलुया। விசுவாசிகளால் நடக்கும் और विश्वासियों से நடக்கும் அடையாளம். जो चिन्ह चमत्कार होंगे। அப்ப விசுவாசினா அடையாளம் வேணும். तो विश्वासी हैं तो चिन्ह चमत्कार होना இப்ப चाहिए। நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், अब इतने लोग हैं, எத்தனை பிசாசு துரத்திருக்கீங்க? कितने शैतानों को भगाए हैं? நான் ரொம்ப துரத்திருக்கேன் பிரதர். मैंने बहुत भगाया है। எத்தனை துரத்திருக்கீங்க? कितना भगाया है? ரொம்ப துரத்திருக்கேன். बहुत भगाया है। எத்தனை தெரியாது. कितना मालूम नहीं। எத்தனை பேருக்கு ஜோமனி சுகமா இருக்குது? कितने लोगों को प्रार्थना किया और चंगाई हुआ है? நிறைய பேருக்கு ஜோமனி இருக்கு. बहुत सारे लोगों को प्रार्थना किया है। அது அவங்க எல்லாம் சொல்லணும். वो कहना चाहिए। அவங்க சுகமானவங்க சொல்லணும். जो चंगाई पाए हैं वो कहना चाहिए। இந்த நேரம் ஜோம் பண்ணாங்க, इस भाई ने प्रार्थना किया நான் சுகம் அடைஞ்சிட்டேன். और मैं चंगा हो गया। சுகம் அடைஞ்ச உடனே और चंगाई होने के बाद அதுதான் அடையாளம். वही चिन्ह है। உங்க மூலமா பிசாசு துரத்தப்பட்டீங்கன்னா, आपके द्वारा अगर शैतान भागता है, நீங்க பிசாசு துரத்துறீங்கன்னா, आप यदि शैतान को भगाते हो, அது ஒரு அடையாளம். वो एक चिन्ह है। நீங்க விசுவாசிங்கிறதுக்கு அடையாளம். आप विश्वासी हैं उसका चिन्ह है। ஊழியக்காரனுக்கு அடையாளம் இல்ல. वो सेवक का चिन्ह नहीं है। நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, बहुत सारे क्या सोचते हैं? இப்ப நீங்க உலகத்துல நீங்க பாருங்க, अब संसार में देखिए, 4 பிசாசு துரத்தியாச்சுன்னா 4 शैतान को भगा दिया तो அடுத்தப்பல அவங்க யோசனை எப்படி தோணும்? उनका विचार कैसा दौड़ेगा? பெருமையா இருப்பாங்க. बहुत घमंड में रहेंगे। அவங்க பைபிள் படிக்கிற ஸ்டைலே மாறிரும். वो कलाम को पकड़ने का तरीका बदल அவங்க जाएगा। பேச்சு மாறிரும். उनका बोल बदल जाएगी நிக்கிற ஸ்டைல் மாறிரும். और खड़े रहने का तरीका बदल எதுக்கு जाएगा। தெரியுமா? क्यों? ஏன்னா அவங்க 4 பிசாசு துரத்தியாச்சு. क्योंकि वो 4 शैतान को भगाए। பிசாசு துரத்துனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, शैतान को भगाने का मतलब क्या है? அவங்க விசுவாசி. वो विश्वासी हैं। ஊழியக்காரனுக்கு கிடையாது. वो सेवक के लिए नहीं है। ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? सेवक क्या करेंगे? அவங்க ஆகாரத்தை கொடுக்கணும். वो भोजन को देना है। அவங்க வேலை ஆகாரத்தை கொடுக்கணும். वो उनका काम है भोजन देना। ஒழுங்குபடுத்தணும். वो सारे चीजों को सही करना। இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. यही सेवक का काम है। அவங்க வேலை ஜெபிக்கிற வேலை இருந்தாலும், यदि उनका काम प्रार्थना का होगा तो அதுதான் விசுவாசியும் செய்யணும். वही विश्वासी भी करना ஆனா है। அதுக்கு அடுத்த காரியம் என்ன? उसका अगला क्या है? விசுவாசிகளை வழி நடத்துற காரியம் பொறுப்பு இருக்கு அவங்ககிட்ட. विश्वासियों को चलाने का जिम्मेदारी है उनका। அவங்க மெய்ப்பன்.
वो चरवाह है। மெய்ப்பன் என்ன செய்வார்? चरवाह क्या करते हैं? ஜனங்களை வழி நடத்துவார், लोगों को चलाता है, ஜனங்களை பாதுகாக்கணும், लोगों को संभालता है, ஜனங்களுக்கு போஷிப்பு கொடுக்கணும். और लोगों को भोजन देना है। இது ஊழியக்காரர் கொடுக்கப்பட்ட வேலை. ये सेवक को दिया गया काम है। விசுவாசிகள் என்ன செய்யணும்? और विश्वासी क्या करना என் है? நாமத்தினாலே வியாதியை சுமமை கரங்களை வைப்பீர்கள், मेरे नाम से बीमारों पर हाथ रखोगे, அவர்கள் சொஸ்தமாவார்கள். चंगाई पाएंगे। அப்ப சுகம் கிடைச்சிட்டுனா तो चंगाई मिल गया, அவங்க ஊழியக்காரன் இல்ல. तो वो सेवक नहीं है। எங்கேயாவது எழுதிருக்கா? कहीं पर लिखा है क्या? ஊழிய ஜோம் பண்ணி சோமாயிட்டுனா அவங்க தான் ஊழியக்காரங்கன்ட்டு? और प्रार्थना करके चंगाई हो गया तो वही सेवक है करके? அவங்க விசுவாசி, वो विश्वासी है। அவங்களுக்கு தான் இது அடையாளம். उनके लिए ही वो चिन्ह है। அந்நிய பாஷை பேசுறாங்க, अन्य भाषा बोलते हैं, அது ஒரு அடையாளம். वो एक चिन्ह है। விசுவாசிங்கிறதுக்கு वो அடையாளம். विश्वासी का एक चिन्ह है। இன்னைக்கு நமக்கு आज हमारे நம்ம लिए விசுவாசினா हम विश्वासी है तो அம்ப 3 தடவை அடிக்காதீங்க. उस तीर को 3 बार मत मारिए। நான் கர்த்தாவே நீங்க எனக்கு ஜெபத்தை கேக்குறது வரைக்கும் அடிச்சிட்டு இருப்பேன். वो प्रार्थना का जवाब आने तक मैं मारते रहूंगा। ஒரு ஆள் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக சொல்றாங்கன்னு வைங்களேன், एक व्यक्ति आपको प्रार्थना करने के लिए कहते हैं, நிறைய பேர் அவங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. बहुत सारे लोग उनके लिए प्रार्थना करते ஆனா होंगे, நீங்க என்ன செய்யணும்? लेकिन तुम क्या करना है? ஜெபித்து கொண்டே இருங்க. प्रार्थना करते ही அந்த रहना। மனிதன் விடுதலை ஆறது வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. वो व्यक्ति छुटकारा पाने तक प्रार्थना करते रहना। விடுதலையான பிறகு और छुटकारा होने के बाद உங்க பேரை பிரஸ்தாவப்படுத்தாதீங்க. अपने नाम को ऊंचा मत उठाइए। நம்ம கர்த்தருடைய நாமத்தை हम மகிமைப்படுத்தணும். परमेश्वर के नाम को महिमा என்ன बढ़ाएंगे। சொல்லணும்? हम क्या कहेंगे? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आमेन। परमेश्वर को धन्यवाद। நீங்க விடுதலை ஆயிட்டீங்களா? आप चंगाई पा गए? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद। அவர் விடுதலை கொடுக்கிறவர். आमेन। वो छुटकारा देता है। நம்ம அம்பை எத்தனை தடவை அடிக்க வேண்டி இருக்குது? हम तीर को कितनी बार मारना है? 2 தடவையா 3 தடவையா? 2 बार 3 बार? எலிஷா அடிக்க சொன்னார், அவ்வளவுதான். एलिशा ने सिर्फ मारने के लिए நீங்க कहा, அடிச்சுக்கிட்டே இருக்கணும். तुम मारते ही रहो। பாருங்க, இந்த யோவாஸ் அவன் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தான். और योआश हार रहा था। இந்த தீர்க்கதரிசனம் முடிஞ்ச உடனே और इस भविष्यवाणी के बाद எலிஷா செத்து போயிட்டாரு. एलिशा मर गए, ஆனா தீர்க்கதரிசனம் மாறல. लेकिन भविष्यवाणी नहीं बदली। யோவாஸ் 3 தடவை சீரியாவை और முறியடித்தான். योआश 3 बार सीरिया पर प्रबल ஆனா हुआ, முற்றிலும் முறியடிக்க முடியல. लेकिन पूरी तरह से उसे नाश नहीं कर இன்னைக்கு पाया। நீங்க ஒரு வியாதியை आज आप एक बीमारी को முற்றிலும் முறியடிக்கணும். पूरी तरह से मारना है। ஒரு பிசாசின் வல்லமையை एक शैतान के सामर्थ को முற்றிலும் முறியடிக்கணும். पूरी तरह से मारना है। அப்பதான் நம்ம விசுவாசி. तभी हम विश्वासी हैं। ஹalleluya. हालेलुया। இந்த யோவாஸ் கையை பிடிச்சான், योआश ने हाथ में पकड़ा, கையில வில்ல பிடிச்சான். हाथ में धनुष को पकड़ा। இந்த அவனுடைய கையை பிடிச்சது யாரு? उसके हाथ को किसने पकड़ा? அவன் எந்த ஊழியக்காரன் அற்பமா நினைச்சானோ, उस जिस सेवक को उसने तुच्छ समझा, எந்த ஊழியக்காரனை மதிக்கவே இல்லையோ, और जिस सेवक को उसका आदर नहीं किया, அதே கரம் அவன் மேல வந்துச்சு. वही हाथ उसके ऊपर आई, அந்த கரம் பலப்பட்டது. उसका हाथ उसके ऊपर गिरा। இன்னைக்கு நமக்கு பின்னால आज हमारे पीछे நம்மளுடைய ஊழியக்காரர் அவர் யெகோஷுவா நம்ம மேல கை வச்சிருக்கார். हमारा सेवक यहोशुआ का हाथ होना चाहिए। அவருடைய கரம் மேல இருக்குது. उसका हाथ हमारे ऊपर है, அதனால எல்லாத்துலயும் ஜெயம் உண்டு. इसलिए सारे चीजों में जय होगा। ஹalleluya. हालेलुया। நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். आमेन। हमको जय देने वाला परमेश्वर है। இப்போ நீங்க சபையில யார் யாருக்கு என்ன வியாதின்னு பாருங்க. आज कलिशा में सबको कितना क्या क्या बीमारी है वो देखिए। அவங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருங்க. उनके लिए प्रार्थना करते रहिए। சொல்லி சொல்லி ஜெபிங்க. बोल बोल कर प्रार्थना அந்த कीजिए। வியாதி அவங்கள விட்டு ஓடியே போயிரணும். वो बीमारी उनसे निकल जाना है। ஹalleluya. हालेलुया। தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். परमेश्वर ऐसे काम को करते அந்த हैं। பெரிய காரியங்களை செய்வாரா? परमेश्वर महान कार्य करेगा। அந்த இந்த சின்ன செய்தி தான், एक छोटा सा संदेश है, ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தணும். लेकिन हमारे जीवन को बदलना है। வீட்டுக்கு போன உடனே घर पे जाने के बाद எண்ணத்தை திறக்கணும். क्या खोलना है? சிக்கன் பிரியாணி போட்டு வச்சிருந்தா அந்த மூடியை திறக்கணும். चिकन बिरयानी तो उसका ढक्कन को खोलना है। இல்ல விண்டோ திறக்கணும். नहीं, खिड़की को खोलना है। எந்த விண்டோ? कौन सा खिड़की? எங்க பாஸ் சொன்னாங்க விண்டோ திறக்கணும்ட்டு. हमारे पासवान ने कहा खिड़की को खोलना है, அதனால போய் விண்டோ திறக்கிறேன். इसलिए मैं खिड़की खोलता हूँ। இல்ல ஜெபம் பண்ணணும்னு சொல்றேன். मैं प्रार्थना करने के लिए முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். घुटने टेक कर प्रार्थना करेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய விடுதலையின் அம்பு, परमेश्वर का चुटकार का सामर्थ, the deliverance arrow. ये चुटकार का तीर।